மிச்சம் கோணருக்காக வந்து ஹைர் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த தலைப்பினுடைய ஒரு பகுதியை நாங்கள் அந்த கருத்தை தொடங்கி வச்சோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மீதமுள்ள பகுதிகளை நாங்கள் பார்த்து அந்த கருத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த தலைப்பில் உண்மையிலே முதலாவது, இப்போ நாங்கள் இங்கே தலைப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்றா கணவனும் மனைவியும் புரிந்துணர்வுக்கான சில வழிகள். இப்போ கணவன் என்று சொல்கின்ற அந்த பாத்திரம் என்ன, மனைவி என்று சொல்கின்ற அந்த பாத்திரம் என்ன, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்க்கிறதாக இருந்தால் என்ன வழிமுறைகள் நாங்கள் கையாளலாம் என்று சொல்றது தான் இந்த தலைப்பினூடாக நாங்கள் பிரதானமாக பேச போகின்ற விஷயங்கள். அப்ப இதுல முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சம்பந்தமாக எங்களோட கவனத்தை கொஞ்சம் நாங்கள் குவிக்கிறது நல்ல நினைக்கிறேன். அதுதான் ஹூ இஸ் ஹஸ்பண்ட், ஹூ இஸ் ஒய்ஃப். ஒய்ஃப் என்று சொல்றது யாரு, ஹஸ்பண்ட் என்று சொல்றது யாரு என்று சொல்ற அந்த கருத்தை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்றது நல்ல. எங்களுக்கு உண்மையிலே தெரியும், இல்ல நிறைய பேர் வந்து அல்லது எல்லாருமோ தெரியாது, எல்லாரும் கணவர்மார் தான், எல்லாரும் மனைவிமார் தான். அப்ப ஆனாலும் நாங்க அதனுடைய ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு ஒரு கருத்தை நாங்க சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நாங்க அந்த 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 புரிந்துணர்வு என்று சொல்ற விஷயத்த சரியான நடைமுறைக்கு கொண்டு வர என்று சொல்றது, அல்லது அதனுடைய பிராக்டிஸ் எப்படி இருக்கும் என்று சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதற்கு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் என்று சொல்றது உண்மையில என்ன, அதனோட மீன் பண்ற விஷயம் என்ன என்று சொல்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுல அது பெரிய அளவுக்கு தங்கி இருக்குது. ஹைர், இங்க நான் முக்கியமா நாங்க விளங்க வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம், நாங்க எல்லாருமே ஆண்கள் பெண்கள். அப்ப இந்த ஆண் என்று சொல்றது தான் கணவனா அல்லது பெண் என்று சொல்றது தான் மனைவியா என்று சொன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஆண் என்று சொல்வதற்கும் பெண் என்று சொல்வதற்கும், அதே மாதிரி ஆண் என்று சொல்வதும் கணவன் என்று சொல்வதும் பெண் என்று சொல்வதும் மனைவி என்று சொல்வதும் ஒன்று அல்ல, ரெண்டும் வித்தியாசம். அப்ப நான் ஆண் என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து தான் பல சமயங்கள்ல நாங்க கணவன் என்ற ரோலை பிளே பண்ண பார்க்கிறோம். ஆணினுடைய அந்த குவாலிட்டிஸோட கணவன் என்ற ரோலை பிளே பண்ண போற நேரத்துல நிறைய நாங்க தவறு விடுகின்ற ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி பெண் என்ற அந்த குவாலிட்டியோட மனைவி என்ற ரோலை பிளே பண்ண போற நேரத்துல தவறு விடுகின்ற நிலைமைகள், அந்த சூழ்நிலை தோன்றும். அப்ப கண்டிப்பாக ஆண் என்பதும் கணவன் என்பதும் ஒன்றல்ல, பெண் என்பதும் மனைவி என்பதும் ஒன்றல்ல, ரெண்டும் வித்தியாசமானது. இதை நாங்க எப்படி வேறுபடுத்தி, குர்ஆன் இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி இருக்கிறது. ஆண் என்பதையும் கணவன் என்பதையும், அதே மாதிரி பெண் என்பதையும் மனைவி என்பதையும் வேறுபடுத்தி இருக்கிற. வேறுபடுத்துறதற்கான மிக முக்கியமான பண்புகளாக குர்ஆன் அடையாளப்படுத்தினது இந்த மூன்று பண்புகளையும், அமைதி, அன்பு, அருள் என்று சொல்ற இந்த மூன்று பண்புகளினூடாகவும் தான் ஆண் என்பவன் கணவனாக மாறுகின்றான், பெண் என்பவள் மனைவியாக மாறுகின்றான். இந்த குர்ஆன் வசனம் எப்படி வருகிறது? சூரத்து ரூம்ல வரக்கூடிய வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். இந்த குர்ஆன் வசனத்துல மூன்று முக்கியமான பண்புகள் சொல்லப்படுகிறது. ஒன்று அமைதி, லிதஸ்குனு என்ற அந்த சொல்லினூடாக அது சொல்லப்படுகிறது. இரண்டாவது வஜஅல பைனக்கும் மவத்தா, அன்பு, ரஹ்மா, அருள்
என்று சொல்ற அந்த 3 சொற்கள் தான் கணவன் என்று சொல்றதையும் மனைவி என்று சொல்றதையும் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய முக்கியமான 3 பண்புகள் அல்லது 3 சொற்கள். இங்க பாருங்க, இது எப்படி, இது இன்னொரு வகையில சொன்னா கணவன் என்பதற்கான டெபினிஷன் என்ன, குர்ஆனுடைய டெபினிஷன், குர்ஆனுடைய வரைவிலக்கணம், அத இந்த வசனம் சொல்கிறது. அல்லது மனைவி என்பதற்கான டெபினிஷன் என்ன, வரைவிலக்கணம் என்ன, அத இந்த வசனம் சொல்கிறது. எப்படி அதை குர்ஆன் விளங்கப்படுத்துதுண்டா இந்த வசனத்துல, இந்த வசனம் ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ் என்ற அந்த சொல்லத்தான் பயன்படுத்துகிறது. ஜௌஜ் என்று சொல்றது நேரடியான மொழி கருத்து சோடி என்ற அந்த கருத்து. அது உண்மையிலே கணவன் அல்லது மனைவி என்று சொல்கின்ற அந்த பாத்திரத்தை குறிப்பதற்குரிய அந்த சொல் தான் ஜௌஜ் என்ற சொல். அப்ப அந்த ஆண், ஜக்கர், உன்சா என்ற அந்த சொற்களை குர்ஆன் பயன்படுத்தல. அது ஆண் என்ற பாத்திரத்தை பேசுகின்ற நேரத்துல குர்ஆன் பல இடங்கள்ல ஜக்கர் என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறது. பெண் என்ற பாத்திரத்தை குறிக்கிற அந்த கருத்தை விளங்கப்படுத்த வந்த நேரங்கள்ல உன்சா என்று சொல்ற அந்த சொல்ல குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது. குர்ஆன் அஸ்வாஜ் அல்லது ஜௌஜ் என்ற சொல்ல பயன்படுத்தின இடங்களில் எல்லாம் அது கணவன் மனைவி என்று சொல்கின்ற அந்த பாத்திரத்தை குறிக்கத்தான் அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க இந்த வசனம் சொல்லும் என்றால் அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு ஒரு அத்தாட்சி அல்லது அல்லாஹ்ட அற்புதமான விஷயங்கள்ல ஒன்று, அவன் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய சோடியை படைத்திருக்கின்றான். அப்ப அந்த அந்த அதாவது கணவன் மனைவி என்று சொல்கின்ற அந்த விஷயம், அதனுடைய அந்த படைப்பு பின்புலத்தை சொல்லிட்டு அதுக்குரிய அந்த நோக்கம் என்ன, ஏன் என்று சொல்ற நேரத்துலதான் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா என்று சொல்ற. அப்ப இந்த குர்ஆன் வசனம் உண்மையிலே சாதாரணமான ஆணினுடைய குவாலிட்டி என்னன்றத பத்தியோ அல்லது பெண்ணினுடைய குவாலிட்டி என்னன்றத பத்தியோ பேசல. அல்லாஹு தஆலா அந்த அந்த நிலைமையை விட்டும் கொஞ்சம் மேல் எழுந்து ஒரு கணவனுடைய குவாலிட்டி என்ன, மனைவியுடைய குவாலிட்டி என்ன என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் இந்த வசனத்துல சொன்னதை நாங்க காணலாம். அப்ப இந்த 3 பண்புகளும் தான் நாங்க ஆண் என்ற இடத்திலிருந்து கணவன் என்ற இடத்தை நோக்கி போற நேரத்துல எங்கள பிரதிபலிக்க வேண்டிய விஷயங்கள், அல்லது பெண் என்ற இடத்திலிருந்து மனைவி என்ற இடத்தை நோக்கி போற நேரத்துல எங்கள பிரதிபலிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த வகையில அப்ப இதுல நாங்க விளங்குறோம் என்றால் இந்த 3 பண்புகளும் இருக்கின்ற நேரத்துல தான் அவன் கணவன், அதே மாதிரி அவள் மனைவி. இந்த 3 பண்புகளும் இல்லைன்னு வைங்களே, இந்த 3 பண்புகளும் பிரதிபலிக்கலண்டா அவன் சாதாரணமான ஒரு ஆண் மாத்திரம் தான், அவள் சாதாரணமாக ஒரு பெண் மட்டும்தான். அப்ப எப்ப நாங்க ஆண் என்ற நிலைமையிலிருந்து கணவன் என்ற இடத்துக்கு போறோம் என்று சொல்றா, நாங்க எங்கள்கிட்ட அந்த அமைதி, நிதானம் என்று சொல்கின்ற அந்த பண்பு, அன்பு என்று சொல்கின்ற அந்த பண்பு, அருள் என்று சொல்கின்ற அந்த பண்பு, அது பிரதிபலிக்க வேண்டும். இப்ப இதுல அந்த மவத்தா ரஹ்மா என்று சொல்ற இந்த 2 சொற்களையும் வேறுபடுத்துகின்ற நேரத்துல அத பல கண்ணோட்டங்கள்ல இமாம்கள் வேறுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் அதுல மிச்சம் அந்த ஒரு அழகான ஒரு கண்ணோட்டம் என்னன்னா, இந்த அன்பு, மவத்தா என்ற சொல், மவத்தா என்ற சொல் உண்மையிலே அதுக்கு அன்பு என்று சொல்றதை விட நாங்க எங்கட பாசையில இரக்கம் என்று சொல்றோமே, அந்த இரக்கம் என்ற கருத்து தான் அதுக்கு மிச்சம் அந்த க்ளோஸ் ஆன ஒரு மிச்ச நெருக்கமான டிரான்ஸ்லேஷனாக எங்களுக்கு சொல்லி. இப்ப இந்த கீழ்நிலையில் இருக்கின்ற ஒருத்தர் மீது காட்டுகின்ற அன்பு, அதுதான் ரஹ்மா என்று சொல்றது. அந்த ரஹ்மா இருக்கிற நேரத்துல நாங்க அதனுடைய பிரதிபலிப்புல நாங்க எப்படி அந்த அந்த அது அது அதுல வெளிப்பாடு எப்படி இருக்கும், நாங்க உண்மையிலே அந்த அதாவது மன்னிக்கிற இயல்பு எங்கள்கிட்ட இருக்கும். தவறு செஞ்சாலும் நாங்க அதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்வோம், குறைபாடுகளையும் நாங்க அதை விட்டு கொடுப்போம், குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப தவறுகளை மன்னிக்கிற, குறைபாடுகள் அங்கீகரிக்கின்ற அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை என்று சொல்றது தான் உண்மையிலே இந்த அருள் என்று சொல்றது. அப்ப கணவன் மனைவி என்று சொல்ற அந்த பாத்திரத்துல நான் ஒரு கணவனாக இருக்கின்றேன் என்று சொன்னால்
அந்த நிதானம், அந்த அமைதி என்று சொல்ற விஷயம் இருக்கணும். இந்த போட்டித்தன்மையுடன் கூடிய அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கணும். அதே மாதிரி அந்த மேல்நிலையிலிருந்து ஒரு 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 குறைபாடுகளையும் அங்கீகரிக்கின்ற, விட்டு கொடுக்கின்ற, தவறுகளையும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த அன்பும் காணப்படும். அப்ப இந்த பண்புகள் பிரதிபலித்தாத்தான் அவரு கணவன். இப்ப சாதாரணமாக ஒரு ஆணாக இருப்பதற்கு, பெண்ணாக இருப்பதற்கு இது தேவையில்லைங்க. நான் ஒரு சாதாரணமா ஒரு ஆணாக இருக்கிற நேரத்தில் இந்த 3 பண்பும் இல்லாவிட்டாலும் நான் ஒரு சொசைட்டியில ஒரு ஆணாக நான் வாழேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் கணவனாக வாழ்வதற்கு எனக்கு இது தேவை, மனைவியாக வாழ்வதற்கு எனக்கு இது தேவை. அல்லதான் அதான் இங்க நாங்க சொல்ற ஆக முக்கியமான விஷயம். அப்ப அதை இன்னொரு வகையில சொன்னா, உண்மையிலே இந்த கணவன் மனைவி என்று சொல்கின்ற இந்த பாத்திரம் உண்மையிலே இது ஒரு ஹையர் குவாலிட்டி. மனிதன் என்று சொல்கின்ற இந்த இதுல ஆண் என்ற அந்த குவாலிட்டியை விடவும் கணவன் என்றது ஒரு உயர்ந்த தரம். அது பெண் என்பதை விடவும் மனைவி என்பது ஒரு உயர்ந்த தரம். அது வளர்ந்தான் அப்படி அந்த அதை அப்படி வேறுபடுத்தித்தான் அதை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றா ஆணாக இருப்பதற்கு எங்களுக்கு இது தேவை, அல்லது பெண்ணாக இருப்பதற்கு எங்களுக்கு தேவை. ஆனா கணவனாக இருப்பதற்கு இது எங்களுக்கு தேவை, மனைவியாக இருப்பதற்கு இது எங்களுக்கு தேவை என்று நாங்க சொல்றோம். இப்படி இதை ஒரு உயர்ந்த தரமாகவும் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாகவும் குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான காரணம் என்னது? ஏன்னா இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க செய்வதற்கு இந்த குவாலிட்டிஸ் எங்கள்கிட்ட வேணும். அதான் குர்ஆன் சொல்ற விஷயம். விளந்தானே? அப்ப இந்த கணவன் என்ற பாத்திரம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. மனைவி என்ற பாத்திரம் ஒரு பொறுப்பு. அப்ப அந்த பொறுப்பை நாங்க செய்யணும்டா கட்டாயம் இந்த குவாலிட்டிஸ் எங்கள்கிட்ட இருக்கணும். அப்ப நாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சாதாரணமாக எங்களோட சமூக வாழ்க்கையில நாங்க போயிட்டு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்யறேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் தானே. அதுக்கு சில குவாலிட்டிஸ் எங்கள நாங்க வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்ய இயலாது எங்களால. அப்ப அதே மாதிரி ஆண் என்ற பாத்திரத்துக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது. அதற்குரியது எங்களோட பிறப்பிலே அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை தந்துருவான். ஆனால் கணவன் என்ற பாத்திரத்தை நாங்க பிரதிபலிக்க போற நேரத்துல அதுக்குரிய குவாலிட்டிஸை நாங்க பெற்றுக்கொண்டால்தான் உண்மையிலே அந்த பாத்திரத்தை நாங்க சரியா செய்யலாம். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித்தியாசமானது. ஆணுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட கணவனுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தியாசமானது. அதே மாதிரி பெண் என்பதற்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட மனைவியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித்தியாசமானது. வளர்ந்தான். அப்ப இது இந்த காரணத்தினாலதான் நாங்க சொல்றோம் இந்த வித்தியாசம் இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் நாங்க அழுத்தமாக சொன்னால், இது அந்த ஆண் என்று சொல்றதை விட கணவன் என்று சொல்றது ஏன் வித்தியாசப்படுகிறது, அதே மாதிரி பெண் என்று சொல்றதை விட மனைவி என்று சொல்றது ஏன் வித்தியாசப்படுகிறது என்று சொல்ற அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி நாங்க சொன்னோம். அதை இன்னும் வலியுறுத்துகின்ற வகையில தான் அந்த கணவனுக்குரிய வேல்யூ என்ன, மார்க்கத்துல கணவன் என்று சொல்றதற்கு குர்ஆனும் ஹதீஸும் கொடுத்த வேல்யூ என்ன என்று சொல்றத இங்க 2 விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப அது ஒரு வித்தியாசமான குவாலிட்டி, வித்தியாசமான தரம், அதே மாதிரி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதனால் தான் இந்த வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கிறது. வளர்ந்தான் கணவனுக்கு இந்த வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுக்கு பிறகு மனைவி சுஜூது செய்ய தகுதியானவன் கணவன். ஹதீஸ்ல தெளிவாக நீங்க நான் அந்த ஹதீஸை போட்டிருக்கிறேன். அதாவது லவ் அமர்து அஹதன் ஐ யஸ்ஜுத லி அஹத் ல அமர்து ஸௌஜா அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா. அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சுஜூது செய்ய வேண்டும் என்று சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் என்று இருந்தால் நான் அதை யாருக்கு செய்யணும் என்று கட்டளையிடுவேன் என்றால் ஒரு மனைவி கணவனுக்கு செய்யணும் என்று சொல்லித்தான் நான் கட்டளையிடுவேன் ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அது காட்டுதுண்டா. ஆனா அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, அது அப்படி எங்களுக்கு அது கடமையாக்கப்படவும் இல்லை. அப்ப அதனூடாக சொல்ல வந்த மெசேஜ் என்ன? கணவனுடைய பெருமானம் ஒரு மனைவியை பொறுத்தவரையில கணவனுடைய பெருமானம் அல்லாஹ்வுக்கு அடுத்தது என்று சொல்ற. அப்ப அப்படி ஒரு பெருமானம் அந்த வேல்யூ கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அந்த குவாலிட்டி தான் அதுக்குரிய காரணம்.
அதே மாதிரி இரண்டாவது சொன்னா மனைவியின் சுவர்க்கமும் நரகமும் கணவன் தான். ஒரு மனைவி வந்து அவள் சுவர்க்கம் போறதும் சரி நரகம் போறதும் சரி எதுல டிபெண்ட் ஆக இருக்கிறது? கணவனுடனான அவளுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கிறதா மோசமாக இருக்கிறதா? நல்லாக இருந்தா அதன் காரணமாக அவள் சொர்க்கத்துக்கு போயிலும், மோசமாக இருந்தா அதன் காரணமா அது மட்டுமே காரணமாக்க முடியும் அவள் சொர்க்கம் போவதற்கும் நரகம் போவதற்கும் என்று சொல்றேன். அப்ப இது வந்து கணவனுக்கு இந்த வேல்யூ ஏன் என்று சொன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதுவே காரணம். விளந்தன். அதே மாதிரி மனைவிக்குரிய பெருமானம் என்ன? மனைவிக்குரிய பெருமானத்துல வந்து மனைவியிடத்தில் சிறந்தவன் தான் சமூகத்துல சிறந்தவன் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அதாவது ஒரு இப்ப ஒரு ஆணை பொறுத்த வரையில அவனுக்கு சொசைட்டியில வந்து அவன் நல்லவன் என்று சொல்கின்ற அந்த பாத்திரம், அந்த பேர் வந்து உண்மையிலே நான் ஒரு ஆணாகத்தானே சொசைட்டியில வந்து ஆக்களோட புலங்குவேன். அப்ப அந்த குவாலிட்டியினூடாக எனக்கு வந்து நிறைய பேரிடத்துல நான் இவர் ஒரு நல்ல மனிதர் என்று சொல்கின்ற அந்த பேர் எனக்கு எடுக்கேன். சாதாரணமாக அது நாங்க பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு விஷயம். பல சபைகள்ல வந்து இவர் நல்லவர், நல்ல மனுஷன், நல்ல ஒரு ஆள் என்று சொல்கின்ற அந்த பேர் எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். ஆனா ரியலாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு இவர் நல்லவர் என்று சொல்கின்ற அந்த நற்சான்றிதழ் வழங்குகிறாரா என்று சொல்லியிருந்தா அந்த நற்சான்றிதழ் தான் உண்மையிலே மிகவும் பெருமதியானது. ஏனென்றா சொசைட்டியில நாங்க புலங்குகின்ற நேரத்துல என்னுடைய உள்ளையும் புறத்தையும் தெரிஞ்சு கொள்றதற்கு எல்லாராலும் முடியாது உண்மையில். ஆனா ஒரு மனைவியால கண்டிப்பாக அது ஏன் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். உங்களை பத்தி எதுவும் தெரியாது என்று சொல்வதற்கு இல்ல. பல சமயங்கள்ல நீங்க நினைக்கலாம் வந்து நான் மனைவி கிட்ட சில விஷயங்களை மறைச்சு எனக்கு தப்பிக்கொள்ள இயலும் அல்லது பொய் சொல்லி எனக்கு தப்பிக்கொள்ள இயலும் என்று சொல்லி நிறைய ஆண்கள் நினைக்கிறபடி. ஆனா ஒரு நாளும் அது சாத்தியம் இல்லை உங்களுக்கு. அந்த விஷயத்துல வந்து அல்லாஹு தாலாட படைப்பியல்பிலே பெண்கள் ஷாப்பானவர்கள், அவங்க மிச்சம் கூர்மையானவர்கள். உங்களோட கண்ணை பார்த்தே இவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்றத கண்டுபிடிப்பாங்க. அப்போ உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கிறதுவே, உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களை காட்டி கொடுத்துரும். நீ இந்த விஷயத்துல வந்து பியோவாகிக்கிறீங்களா, உண்மையாகிக்கிறீங்களா இல்லையா, நடிக்கிறீங்களா இல்லையா, ஒரு 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 களவொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களா, ஒரு ஏமாத்தொண்டு நீங்க செய்யறீங்களா இல்லையா, இதை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அந்த வகையில அதனாலதான் இங்க சொன்னேன் என்றால் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. அப்ப உங்கள சிறந்தவர் யாரு? உங்களோட மனைவியரிடத்துல சிறந்தவர். அதே மாதிரி அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன நான் ஏண்ட மனைவியரிடத்துல நான் சிறந்தவர். அப்ப ஏண்ட மனைவிமார் எனக்கு அந்த சர்டிபிகேட்டை தந்திக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா? அப்படி இருந்தா தான் நீங்க நல்லவர், இல்லாட்டி நீங்க நல்லவர் அல்ல என்று சொல்ற. அப்ப இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ்க்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்ப எங்களுக்கு அந்த ஹிரா குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பயந்து வந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த அந்த சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் ரசூலுல்லாஹ்வினுடைய கேரக்டரை பிரதிபலிக்கின்ற வார்த்தைகள் தான். அவர் சொன்ன பாருங்க, வல்லாஹி இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க வந்து அதாவது உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க. வதஸ்துகுல் ஹதீஸ், பேசினா உண்மை பேசுறீங்க. வதஹ்மிலுல் கல், அதாவது தந்த வாழ்க்கைய கொண்டு போக முடியாம கஷ்டப்படுகின்றவர்களை அந்த நீங்க சுமக்கிறீங்க. அதே மாதிரி வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்க உங்களோட உழைப்புல இருந்து கொடுக்கிறீங்க. வதுக்ரி அவ்வைஃப், உங்களோட விருந்தாளிகளை நீங்க கௌரவப்படுத்துறீங்க. வதுஈனு அலா நவாஇபில் ஹக், யாருடைய உரிமையெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அவங்களோட உரிமைகளை நீங்க பெற்றுக் கொடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட குவாலிட்டிஸ். இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னால் வஹி இறங்குற என்று சொல்றது அது உங்களுக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் அல்ல, உங்களுக்கு நடந்த ஒரு உங்களை அந்த அந்த என்ன சொல்ற உங்களை வந்து
இகழுகின்ற ஒரு விஷயம் உண்டு அல்லது உங்களை கௌரவப்படுத்துற ஒரு விஷயம். அல்லாஹ் நிச்சயமாக உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏண்டா உங்களோட குவாலிட்டி இப்படி இருக்கிற ஒரு ஆள் அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? மாட்டான். இப்ப இது ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கொடுத்த சர்டிபிகேட். இது மாதிரி ஒரு சர்டிபிகேட் மனைவியிடத்திலிருந்து பெறுதல் என்று சொல்றது மிச்சம் முக்கியம். அப்ப நீங்க நல்லவரா கெட்டவரா என்று சொல்றதுக்கான சரியான அளவுகோல் வைஃப் உங்களுக்கு தர சர்டிபிகேட் தான். அப்ப அந்த வகையில அது வைஃபுக்குரிய வேல்யூ. இஸ்லாம் வைஃபுக்கு கொடுத்த பெருமானம் என்னன்னு சொல்றது. அப்ப அது உண்மையிலே அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, வைஃபினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்றதுல இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இது நாங்க போன கிழமை இந்த விஷயத்தை தான் நாங்க பார்த்தோம். இந்த 2 சம்பவங்கள் நாங்க பார்த்தோம். குடும்ப சுற்றுலா அதுல எப்படி நடந்து கொண்ட என்று சொல்ற அந்த சம்பவம் 2 பார்த்தோம். அதுல நாங்க சொன்ன கன்க்ளூஷன், நீங்க செயலை விமர்சியுங்க, செய்பவரை விமர்சிக்கவான. இது குறிப்பாக இப்ப அந்த குடும்ப சுற்றுலா ஒரு மனைவி அந்த சுற்றுலாவை கேன்சல் பண்ணதற்காக கணவனோட அவ உரையாடினத்துல அவ எப்படி பேசுறது பொருத்தம். அப்ப அதுல நாங்க சொன்னோம்டா, அவர் அதை கேன்சல் பண்ணினது என்று சொல்ற அந்த செயலை விமர்சிக்கிறது பிழை இல்லை. ஆனா கேன்சல் பண்ணதுக்காக அவருடைய கேரக்டரை விமர்சிக்கிறது அது பிழை. ஏனென்றா நாங்க சொன்னோம், ஒரு ஆணை பொறுத்த வரையில உங்களுக்கு முடியாது, உங்களுக்கு ஏலா என்று சொல்லி ஒரு ஆணை பார்த்து அவருடைய முகத்துல என்று சொல்றது ஒரு ஆணினுடைய அந்த அவன் அப்படியே உடைச்சு போட்டுருமது. அப்ப அந்த வகையில அப்படியான விமர்சனம் ஒரு நாளும் ஒரு ஒரு மனைவி கணவனை நோக்கி சொல்லக்கூடாது என்று சொல்லி நாங்க சொன்னோம். அது அந்த புரிந்துணர்வு என்று சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நாங்க சொன்னோம், அந்த அதாவது நாசர் ஷாக்கிரா இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு உரையாடலை பத்தி சொன்னோம். அப்ப அது வைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவக்கு ஏற்படுகின்ற ஒரு கவலை. அப்ப அந்த கவலைய கணவனிடத்துல சொல்ற நேரத்துல கணவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றார் என்று சொல்றது. பேசாம விட்டு போட்டு வேலை பார்த்து கொண்டு இருங்க என்று சொல்றதுவா, அல்லது அதுதானே பாருங்களே உங்களுக்கு அதை உங்களுக்கும் காட்டந்திக்குத்தானே வேணும் என்று சொல்லி அதுக்கு அந்த நிகழ்வுக்கு சார்பாக அவரு ரெஸ்பான்ஸ் பண்றதா, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது? அப்ப அதுல நாங்க சொன்னோம்னா, கண்டிப்பாக அந்த பெண்ணின் நாங்க வேலை பார்த்துட்டு போங்க என்று சொல்லி சொல்றது அல்ல பொருத்தமான ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல எது பொருத்தமான ரெஸ்பான்ஸ்? அவட அந்த மன உணர்வை புரிஞ்சு கொண்டு அதற்குரிய மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றது தான் பொருத்தமானது என்று சொல்லி சொன்னோம். அப்ப அந்த பெண்ணிட மன உணர்வை புரிந்து கொள்ற அதுதான் முக்கியம். ஏனென்றா ஒரு பெண் ஒரு கணவனிடத்திலேயோ அல்லது தந்தை இடத்திலேயோ அல்லது யாரிடத்துல வேணுமென்றாலும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க என்று சொன்னா அவங்க சொல்யூஷனை எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது ஆறுதலை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த கவலையை புரிந்து கொள்கின்றார் என்று சொல்ற அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அதுதான் முக்கியம். அப்ப அதுல நாங்க சொல்ற ஒரு சின்ன புறக்கணிப்பும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அது பெரிய மனக்கவலைய அவங்களை ஏற்படுத்தும். அப்ப அதுல நாங்க சொன்னோம் என்றால், பெண்களை பொறுத்தவரையில இந்த மன கவலை என்று சொல்றது அவங்களுக்கு மிச்சம் டேஞ்சரான விஷயம். குர்ஆன் இந்த ஹுஸ்ன் கவலை என்று சொல்ற விஷயத்த பெண்களோடு சம்பந்தப்படுத்தி பல இடங்கள்ல பேசிருக்கிறது. பாருங்க, இந்த கை தகர்ற ஐனுஹா வலா தஹ்ஸன், அதாவது அவளுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்கு கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக. அதே போல அந்தகர்ற ஐனுஹுன்ன வலா யஹ்ஸன், அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு. ஃபனாதாக மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா பேசுற நேரத்துல அவ அந்த பிரசவ வழியால கஷ்டப்படுகின்ற நேரத்துல, அப்ப அந்த நேரத்துல சொன்ன நாங்க அப்ப தனிமையில யாரும் இல்லாத எந்த துணையும் இல்லாம தானே அவ இருந்தா. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு சவுண்ட கொடுக்கிறான் அவவோட பேசுற மாதிரி. ஏன் அந்த சவுண்ட் கொடுக்கப்பட்டது? அப்படி அவட பேரை சொல்லி அவ கூப்பிடுற அந்த சவுண்ட் கொடுக்கப்பட்டது ஏன் சொன்னா, அல்லா தஹ்ஸனி, அவட அந்த கவலை இல்லாமல் போகணும் என்று சொல்றதற்காக வேண்டி. அதே மாதிரி வகால வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, நீங்க பயப்படவானம் கவலைப்படவானம். இது பெண்களோடு இந்த கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ற விஷயம் பல இடங்கள்ல குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது. ஏன் அது பயன்படுத்தினது என்று சொன்னா, அந்த பெண்ணினுடைய கவலை எப்போ அது ஆழமானது, அதனுடைய பாதிப்பு அதிகம் அவங்களுக்கு.
விளந்தானே. அதனாலதான் நாங்க அந்த அவங்களோட கவலைய ஒரு முறைப்பாடாக சொல்ற நேரத்துல அதை கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை லிசன் பண்ணணும். அதை லிசன் பண்ணி அதுக்கு சார்பாகத்தான் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுமே ஒழிய நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடப்படாது. அப்படி நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணினோம் என்று சொன்னா அது அவங்களோட மனநலத்தையும் பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும். நான் போன தடவையும் அந்த விஷயத்த சொன்னேன்டா, அது பிள்ளை பேரை பாதிக்கும், முதுமை தோற்றம் ஏற்படுறது, தலைமுடி நீங்குதல் போன்ற இப்படி எத்தனையோ உடல் ரீதியான பாதிப்புகளும் அதில் இருக்கிறது. நிறைய உள ரீதியான பாதிப்புகளும் அதுல இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே தந்த மனைவிமாரனுடைய அந்த மன உணர்வை பல சந்தர்ப்பங்கள்ல அவரு புரிந்து நடந்திருக்கிறார் என்று சொல்றதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. இந்த முதலாவது சம்பவம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நீங்க எப்ப என்னோட இரக்கமாயிக்கிறீங்க என்று சொல்றதையும் எப்ப கோபமாயிக்கிறீங்க என்று சொல்றதையும் எனக்கு தெரியும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிற எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு என்னண்டா, நீங்க என்னோட இரக்கமாயிக்கிறேன்டா நீங்க லா வரப்பி முஹம்மது என்று சொல்லுவீங்க, முஹம்மதுடைய இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க. என்னோட கோபமாயிக்கிறேன்டா வரப்பி இப்ராஹிம் என்று சொல்லுவீங்க, இப்ராஹிம் இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க. அப்ப ரசூலுல்லாவும் எந்த அளவு தூரம் அந்த மனைவியினுடைய மனமாற்றம் எப்படி இருக்கிறது, அவ சந்தோஷமாக இருக்கிறாவா அல்லது கவலையாக இருக்கிறாவா, இதை அவதானிச்சுதான் இருக்கிறார். அப்ப கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நேரத்தில் ரசூல் எப்படி நடந்து கொள்வார்? அப்ப அதை புரிஞ்சு கவனமா தான் நடந்து கொள்ள, ஒரு நாளும் ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டார், காயப்படுத்தணும் சொல்லி நினைக்க மாட்டார். அப்ப இது ரசூலுல்லாஹ்வினுடைய பிராக்டிஸ். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க, இந்த சம்பவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபல்யமான ஒரு சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களோட கொஞ்சம் பேரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பாட்டு கூட்டிட்டு வர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னால சமைச்சு கொண்டு இருக்கிறார் கிச்சன்ல. பக்கத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டுல இருந்து ஹப்ஸா பாக்குறாங்கடா, ரசூலோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. அப்ப அவட வீட்டுல இருந்த ஒரு சாப்பாட்டை ஒரு பாத்திரத்துல போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஒரு பணிப்பெண் தான் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வார். அப்ப இப்ப வாசலுக்கு அந்த சாப்பாடு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது, அந்த பணிப்பெண் சாப்பாட்டை சுமந்து கொண்டிருக்கிறார். விருந்தாளிகள் எல்லாம் சாப்பாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பின்னால கிச்சன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சமைச்சு கொண்டிருக்கிறார். அப்ப இங்க சாப்பாடு ஹப்ஸாட வீட்டில இருந்து வந்திருக்கிறது என்று சொல்ற அந்த சவுண்ட் அவருக்கு கேட்ட உடனே அவ என்ன செஞ்சாண்டா, அவட கையில இருந்த ஒரு கல்லு, அது இந்த அரைக்கிற தேவைகளுக்கு பயன்படுத்துறாரு. இப்ப எங்கட இதுல அம்மி குழவி மாதிரியா இருக்கலாம் சில வேலை, அரைக்கிற தேவைகளுக்கு பயன்படுத்துற ஒரு கல்லு, அப்படித்தான் வருது ஹதீஸ்ல. அந்த கல் எடுத்துட்டு எல்லாரும் மீக்கிறாங்க கோல்ல வாசல்ல, எல்லாரும் மிரிக்க வாசலுக்கு அந்த பிளேட்ல ஒரு அடி அடிச்சு அந்த கல்லால் பிளேட் ரெண்டா உடைஞ்சி சாப்பாடெல்லாம் கீழே சிந்திட்டு அடிச்சுட்டு போயிட்டா. இது மாதிரி ஒரு சம்பவம் உங்களோட வீட்டுல நடந்தா எப்படி இருக்கும்? அப்ப ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல இந்த சம்பவம் நடந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாருண்டா, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு அந்த எல்லா சாப்பாடு சிந்திய சாப்பாடு கலெக்ட் பண்ணி அந்த பாத்திரத்துல போட்டுட்டு காரத் உம்முக்கும் என்று சொன்னார், உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு சொல்லி உண்மையிலே அது ஒரு ரோஷம் தானே, அது ரோஷம் என்ற விலங்கு தானே, ஒரு வகையான ரோஷ உணர்வு தானே. எங்கட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிற நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஏண்ட வேலை தானே, ஹப்ஸாட வேலை இல்லையா? அது ஹப்ஸாக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, அவன் என்னத்துக்கு சாப்பாடு அனுப்பினா என்று சொல்ற அந்த விஷயம் தானே, அது அந்த ரோஷம் தான் என்னுடையது என்று சொல்ற அந்த ஃபீலிங். அப்ப இயல்பாக அந்த பெண்களுக்கு இருக்கின்ற உணர்வுகள்ல முக்கியமான உணர்வுகள் ஒன்று அது, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, எந்த சாமான், எந்த கரண்டி, எந்த கோப்பை என்று சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அந்த என்னுடையது என்று சொல்றத அந்த விட்டு கொடுக்கிறது கஷ்டம். அப்ப அந்த ரோஷ உணர்வு தான் அது. ரசூலுல்லாஹ் அதை வேல்யூ பண்ணினார். அதுக்கு ஆயிஷாக்கு எந்த சந்தர்ப்பத்திலுமே அதை கண்டிக்கவோ ஏசவோ ஒன்னும் செய்யல. அப்ப சஹாபாக்களுக்கு சொன்னா ரோஷம் தான் பாருங்க, உமக்கு வந்த ரோஷத்தை சொல்லி அப்படித்தான் சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயம் செஞ்சா, நீங்க இந்த பிளேட் உடைச்சீங்களே, அதுக்கு பகரமாக உங்களோட பிளேட் ஒன்று அங்க கொடுத்து அனுப்புங்க.
இவ்வளவுதான் சொன்னார். விளந்தானே? அப்ப அந்த 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 ஃபீலிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தாரா? மறுக்கல. அப்ப பாருங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டார். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க காணுகின்ற முன்மாதிரி. அப்ப இந்த இந்த மனைவிமாரினுடைய இந்த மன உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளுதல் என்று சொல்றது ஒரு கணவனை பொறுத்தவரையில மிக முக்கியமான விஷயம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றத நாங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஹை, நாங்க ஒரு வீடியோ ஒன்றை பார்க்க போறோம். இதுல பிளே ஆகுமோ தெரியா, இல்லாட்டி அது வேற இருக்குது, நான் பிளே பண்றேன். பிளே ஆகுமோ தெரியாது. ஆகல போலையா? சப்போர்ட் பண்ற இல்லையா? ஏதான் நெசுக்கிறேன் சப்போர்ட் பண்றது. MP3 I can சப்போர்ட் பண்ணலாம். கொஞ்சம் லிங்க் அந்த வீடியோ இல்லை, அது MP3ன்னு சொல்லி அது கொடுத்தீங்க தான். நான் MP3 இல்லை, அது MP4 தான். ஹை, அது பிள்ளையாகினா நல்லா இந்திக்குமா? ஹை, இந்த இந்த வீடியோ செலவேல இப்ப இது நான் நினைக்கிறேன், இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இப்போ ஒரு 15 இயர்ஸுக்கு முந்தி. இந்த இந்த வீடியோல என்னண்டா, இது முன்னால ஒரு கார் வருது, அதுல ஒரு வாப்பா மகனும் ஈகிறாங்க, ஸ்பீடா வராங்க. பின்னால வந்து அந்த டிராபிக் போலீஸ் அவங்கள விரட்டி வருது. விரட்டி வந்து நிப்பாட்டி கிராஸ் பண்ணி நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினா பின்னால டிக்கியில யாரோ முனங்கல் சத்தம் கேட்குது. சில வேளை பார்த்திருப்பீங்க, முனங்கல் சங்கத்து கேட்குது. பின்னால போய் டிக்கிய வந்து நிப்பாட்டி டிக்கிய திறக்க சொல்றார். டிக்கிய திறந்தா டிக்கிக்குள்ள வந்து ஒரு பொம்பளைய கெட்டி வாயில டேப்பொட்டி வச்சுக்குது. வாயில டேப்பொட்டி வச்சுக்கு. அப்ப அந்த போலீஸ்காரர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெண்ணை வந்து டிக்கில இருந்து வெளியே எடுக்கிறார். எடுத்தா அவ அதை ஒட்டிக்கிற நேரத்திலே அவ கத்துல. அப்ப அவனும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப அந்த பாப்பா மகனும் கூட அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து போட்டுட்டு அந்த போலீஸ்காரர் என்ன செய்யறான்னு சொல்லிட்டா, அப்படியே அவ திரும்ப சுருட்டி டிக்கியில போட்டு மூடி அவனை 2 பேரும் விஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இதான் வீடியோ. இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பலரும் பார்த்திருப்பீங்க. இப்ப இது இந்த டிக்டாக்குகள் வாரத்துக்கு முந்தின காலத்துல வந்தது. இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகத்தின்படி இப்ப ஒரு 15 இயர்ஸுக்கு முந்தித்தான் நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அப்ப அந்த நேரத்துல நான் சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோத்தை இப்ப ஞாபகத்துக்கு எடுத்து போட்டுறது. ஆனா ஏதோ உங்களுக்கு நல்ல காலம் அது பிளே ஆகல. எப்படியோ இப்ப அந்த அந்த சீன் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த சீன் தெரியும் தானே? அந்த சீன்ல சொல்லப்படுற விஷயம் என்ன? அதுல அந்த 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 போலீஸ்காரன் வந்து அப்படி இது பண்ணி பார்த்து போட்டுட்டு அதுக்கு எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அந்த பெண்ணை திரும்பவும் டிக்கியில போட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு என்ன காரணம்? அங்கு இருக்கின்ற எங்கட சமூகத்துல நாங்க பரவலாக எல்லாரும் பேசுகின்ற அல்லது நாங்க ஜோக் பண்ணுகின்ற ஒரு ஒரு முக்கியமான இஷ்யூ. அது என்ன? அந்த இஷ்யூ என்னது? சொல்லுங்களே. நிறைய பேசுவாங்க. ஓயாம பேசுற பெண்கள், ஓயாம பேசுற என்று சொல்ற விஷயம் இல்லைங்கல்ல.
கட்டுப்படுத்தலாம், கட்டுப்படுத்தலாம், பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த அந்த வீடியோல கடைசிக்கு வருது அந்த தமிழ் கமெடி ஆக்டர் உண்டு, பழைய கமெடி ஆக்டர் உண்டு. அவன் சொல்ற இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. ஹை, அப்ப இப்படி இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நாங்க பேசுறோம் தானே. அது பொதுவாக ஒரு ஒரு ஜோக்காக அல்லது அப்படி அந்த ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரச்சனை என்பது போன்ற ஒரு வடிவத்தில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் அது. ஆண்களோட சபைகள்ல தாராளமாக பேசப்படுற ஒரு விஷயமும், கிண்டல் அடிக்கின்ற விஷயமும், அல்லது பல சமயங்கள்ல மனைவிமாரையோ அல்லது பெண்களையோ குறைத்து மதிப்பிடுவதற்கு முக்கியமான ஒரு எவிடென்டா பயன்படுத்துற ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது. விளந்தான் அப்படி ஒரு அந்த 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 சப்ஜெக்ட் இருக்கிறது. இப்ப இத நாங்க இப்படி பார்த்தோம்டா, சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை வார்த்தைகள் பேசுவாங்க? அத உறுதிப்படுத்துற ஆய்வு தான் இது. ஒரு ஆய்வின் படிக்கு ஆண் 7000 வார்த்தை பேசுவாள், பெண் 17000 வார்த்தை பேசுவாள். இது ஒரு ரிசர்ச் சொல்றது. இன்னொரு ரிசர்ச் சொல்கிறது ஆண் 10,000 வார்த்தை பேசுவா, பெண் 20,000 வார்த்தை பேசுறது. இது ஒரு நாளைக்கா. இன்னொரு ஆய்வு சொல்றது ஆண் 15,000, பெண் 30,000. இது வித்தியாசமான பல ஆய்வுகள் இந்த எண்ணிக்கையை சொல்லி இருக்கிறது. அப்ப எப்படி பார்த்தாலும் ஆண் பேசுறதை விட இரட்டிப்பு கூடுதலாக பெண் பேசுகிறார். அப்ப பெண்ணுடைய அந்த அந்த பேசுகின்ற வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாலே கூடத்தான். அப்ப கண்டிப்பா அவங்க பேசுறது கூடத்தான். இது நேச்சுரலாக அந்த அந்த இது இருக்கிறது. அப்ப இப்ப இப்ப இந்த விஷயத்தை நாங்க ஒரு ஒரு ப்ராப்ளமாக அல்லது ஒரு அலட்டியாக அல்லது ஒரு ஒரு அப்படி ஒரு 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 சிக்கலான ஒரு விஷயம் உண்டாகத்தானே ஆண் உலகத்துல இது டிஸ்கஸ் பண்ணப்படுற. எல்லாருமே யாரும் பெண்கள் கூட பேசுறேன்னு சொல்றத மஷாலா என் வைஃப் எப்படி பேசுறா தெரியுமா என்று சொல்லி அப்படி ஒரு ஒரு பெருமிதமாக பேசின எந்த ஆணை சரி பார்த்துக்கிறோமா நாங்க? அப்படி இப்ப நாங்க கூட அப்படி பேசுறல்ல, பெருமிதமாக பேசுறல்ல. அதாவது ஈவன் ஓவர் த போன் பேசுற நேரத்திலையும் கூட அது ஒரு ஒரு டைமை தாண்டி கொஞ்சம் பேசுற நேரத்துல கொஞ்சம் என்ன சொல்ற, நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்டர்ப் ஆகத்தான் இருக்கிறது. அப்ப ஆண் உலகத்துக்கு அது ஒரு டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயம் உண்டாகத்தான் பொதுவாக நாங்க பாக்குறோம். ஆனா அதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. அதைத்தான் நான் இங்க சொல்றதுக்கு இதுக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அதாவது அந்த காரணத்தை சொன்னவர் ஷேக் அப்துல் மஜீத் ஜிந்தானி. அப்துல் மஜீத் ஜிந்தானி இப்ப புதுசா நினைக்கிறேன் போன வருஷமா அல்லது அதுக்கு முந்தின வருஷமோ தெரியும், போன வருஷம் தான் மௌத்தா போனாரு. டர்க்கியில கடைசியா மௌத்தா போனார். இவர் யமனை சேர்ந்தவர். யமன்ல நாங்க படிச்ச ஈமான் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் ஃபவுண்டர் இவர் தான். ஃபவுண்டர் இவருடைய ஸ்பெஷல் ஏரியாவே குரான் அண்ட் சயின்ஸ், அதான் அவருடைய ஏரியா. அது ஏஜாசுல் குரான் நாங்க சொல்லுவோம். இந்த இதுல அவரு சொல்ற என்னென்றால், இந்த மனித மூளையிட தொழிற்பாட்டை ஆய்வு செஞ்சு பார்க்கிற நேரத்துல ஒரு விஷயம் விளங்குது என்னண்டா, அவர் சொல்ற அவங்க செஞ்ச ஒரு ரிசர்ச், அவர் இன்வால்வ் ஆகி செஞ்ச ஒரு ரிசர்ச், ஆண் மூளையிலையும் ஆணுடைய மூளையிலையும் பெண்ணுடைய மூளையிலையும் சில கருவிகளை பொருத்தி அந்த ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் மூளையினுடைய எந்த பகுதி தொழிற்படுகின்றது, இயங்குகின்றது என்று சொல்றத அவங்க செக் பண்றதுக்குரிய. அப்ப அந்த ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் மூளையிட எந்த பகுதி தொழிற்படுகிறதோ அந்த பகுதியில லைட் எரியும். அந்த மாதிரி தான் அவங்க அதை செட் பண்ணினாங்க. அப்ப பேசுற நேரத்துல ஆணுடைய மூளையில ஒரு பகுதியில லைட் எரியுது, பெண்ணுடைய மூளையில 2 இடத்துல லைட் எரியுது. விளந்தான் என்ன காரணம்? அவரு சொல்றாரு என்னண்டா, ஒரு ஆண் பேசுற நேரத்துல பேசுற பகுதி மட்டும் தான் இயங்குகிறது மூளையில. பெண் பேசுகின்ற நேரத்துல பேசுற பகுதியும் இயங்குகிறது, சிந்திக்கிற பகுதியும் இயங்குகிறது. சமகாலத்துல 2ம் ஒன்றாக இயங்குகிறது. அப்ப பேசுற நேரம் பேசி இதாகிறதுக்கு ஒரு டைம் முதலாவது என்ன, அது பிறகு உங்களோட ஏரியால எப்படி மலையாண்டெல்லாம் கேட்பாங்க, இல்ல மலை இல்லைன்றோம். அப்புறம் ஏதோ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் ஒன்று வரும், வேறொன்று வரும், முடிஞ்சு.
அதுக்கு மேல எங்களுக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்ல. ஆனா அவங்க இதுவே நான் இப்ப ஏண்ட ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு அதுதான் புதிய ஆக்கள் என்று இருந்தாலும் நாங்க போமாண்டு கேட்டாலும் வர மாட்டாங்க. அப்படித்தானே நேச்சுரலா அப்படித்தானே இருக்குது. அப்ப அப்படி வந்தும் போயிட்டு வார நேரத்திலையும் வந்து எத்தனையோ கனெக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்கட சொந்தமா இவங்கட சொந்தமா அது இப்படியாம் இப்படியாம் இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க போயிட்டு அதை பத்தி ஒன்றுமே பேசிக்க மாட்டோம். எங்களுக்கு அதுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் வரவும் அது. அப்ப இது இது நேச்சுரலாக அல்லாஹ் ஆண்களை படைச்சிருக்கிற மெத்தடும் பெண்களை படைச்சிருக்கிற மெத்தட் நேச்சுரலா இப்படித்தான் படைச்சிருக்கிறார். விளந்தானே? அப்ப இது வந்து கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயம் உண்டா? ஆணுடைய மௌனம் என்று சொல்றது கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயமா? பெண்ணுடைய அந்த பேச்சு என்று சொல்றது கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயம் உண்டா? அப்படி இல்லை. நேச்சுரலா அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இப்ப அல்லாஹ் ஏன் அப்படி படைச்சிருக்கிறான் என்று சொல்றதுக்கு இவர் ஒரு நியாயம் சொல்றார். ஜாசிம் முத்தவா இவர் குவைட்டை சேர்ந்தவர். குவைட்டை சேர்ந்தவர். சந்திச்சிப்பீங்க நீங்கள சில வேலை யாரும் மொய்தீன் சில வேலை சந்திச்சிப்பீங்க. அங்க அந்த அந்த அடிக்கடி வந்துட்டு போறவர் தான் ஜாசிம் முத்தவா. அவர் சொல்ற ஒரு நியாயம் அவர் சொல்லுவார் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில பொதுவா 10 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வளர்க்கிறதுல தந்தைமாரை விட தாய்மாரோட கண்ட்ரிபியூஷன் தான் கூட. ஏன்னா கூட அவங்களோட தான் இருப்பாங்க பிள்ளைகள். தந்தையோட இருக்கிறதுக்கான ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து மிச்சம் குறவு, தாயோட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் கூட. இப்ப 3 வயதுக்கு பின்னர் பிள்ளைகள் அதிகமாக கேள்வி கேட்க தொடங்குவார்கள். சராசரியாக ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு 300 கேள்விகள் வரையில கேட்கும். இது என்னாண்டு கேட்கும், இது பறக்குமாண்டு கேட்கும், இது ஓடுமாண்டு கேட்கும். இப்படி எத்தனையோ 1000 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 300 கேள்விகள் கேட்பாங்க. இப்ப இந்த கேள்விகளுக்கு சலிப்பில்லாம பதில் சொல்ற பொறுமை தாய்கிட்ட தான் இருக்கு. அது அது அந்த பெண்ணிட்ட தான் இருக்கிற. ஆண்கள் வந்து சில கேள்விகளோட என்ன நடக்கும், சலிப்படைஞ்சிருவாங்க, கோபம் வந்துடும். ஒரு 3-4 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஏழுமா அவங்களால ஏலா, அதுக்கு மேல பதில் சொல்ல அவங்களால. அப்ப கோபம் வந்துடும். அப்ப அல்லாஹு தாலா இந்த காரணத்துக்காகத்தான் அவர் சொல்ற பெண்களுக்கு இப்படி ஒரு இயல்பு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். ஏனென்றா இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இந்த குவாலிட்டி வேணும். விளந்தான்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இந்த குவாலிட்டி வேணும். அடுத்து இன்னொரு காரணம் மட்டும் அவர் சொல்வார் என்னன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னோமே, பெண்களை பொறுத்த வரையில் உண்மையிலே அவங்களோட மனக்கவலைகளை வந்து அவங்க எப்படி இல்லாமல் செஞ்சு கொள்ற, அவங்கள்ட்ட உள்ள அந்த கவலை இல்லாம செஞ்சு கொள்றதுக்கான அவங்கள்ட்ட இருக்கிற டூல் என்ன, பேசுறது தான். இன்னொரு ஆளுக்கிட்ட அதை ஷேர் பண்ற நேரத்துல தான் அது இல்லாம போகும் அவங்களுக்கு. அப்ப பேசத்தான் அவங்களோட கவலைகள் எல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை நாங்க ஸ்டாப் பண்ணினோம் சொன்னா எங்க பிரச்சனை வரும்? அவங்க ரிலாக்ஸ் ஆக இருக்கிறதுலயும் பிரச்சனை வரும், உள்ள வளர்க்கிறதுலயும் பிரச்சனை வரும். விளந்தான்? அப்ப அவங்களோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் இந்த இயல்புக்காகவும் தான் அல்லாஹு தஆலா அப்படி வச்சிருக்கிறார். அப்ப அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது வெரி இம்பார்ட்டன்ட். விளந்தான்? அப்ப இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 10 மணி ஆகுது. கண்டினியூ பண்ணுவோமா? என்ன செய்ய டிபார்ட்மெண்ட் போதுமேனா? ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல அடுத்த பகுதிகளை அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். அடுத்த பகுதி நாங்க பார்க்க போறோம் இந்த விஷயம். இருவரும் இப்படி சண்டை பிடிச்ச அனுபவம் இருக்குதா? அறவே இல்லையா? அது சரியோ. அத அப்ப இதை நாங்க அடுத்த கிழமை தான் பார்க்க போறோம், இப்ப இல்ல. ஆனா அடுத்த கிழமை வார நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இது உங்களோட நலனுக்கும் தான், எனக்கு ஒரு நலனுக்கும் தான். இது
நீங்க அதை நீங்க எழுதிட்டு வந்தாலும் சரி, அல்லது இங்க வந்து நீங்க எழுதி தந்தாலும் சரி, ஒரு 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 பேப்பர்ல ஒரு பேப்பர்ல நீங்க அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கையில குறிப்பாக இந்த விஷயத்துல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் என்ற அந்த தலைப்புல நீங்க பிள்ளை வளர்ப்பு என்ற தலைப்புலையும் சொல்றதாக இருந்தா சொல்லலாம். ஆனா எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் என்ற அந்த தலைப்புல நீங்க உங்களோட குடும்ப வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்று நீங்க கருதக்கூடிய ஒன்றுக்கு மேல எழுதினாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எழுதித்தாங்க. உங்களோட ஐடென்டிபிகேஷன் எதுவும் தேவையில்லை. உங்களோட ஐடென்டிபிகேஷன் நீங்க யாரு பேரு ஒன்றும் தேவையில்லை. உங்களோட ஐடென்டிபிகேஷன் எதுவும் தேவையில்லை. இஷ்யூவை நீங்க ஒரு பேப்பர்ல எனக்கு எழுதித்தாங்க. இன் ஃபியூச்சர் உங்களோட நான் இது போன்ற செஷன்கள்ல நான் எதை போக்கஸ் பண்ணினா நல்லம் என்று சொல்ற எனக்கு ஒரு ஐடியா வேணும். எனக்கு ஒரு ஐடியா வேணும். அப்ப அது நாங்க சும்மா தியரிஸ பேசிட்டு போறதை விட உங்களோட லைஃபுக்கு டிரெக்டா பிரயோசனமாக இருந்தா அது உங்களுக்கு நல்ல, எங்களுக்கும் நல்ல. அப்ப அப்படி நீங்க ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளத்தையோ 2 ப்ராப்ளத்தையோ நீங்க எழுதித்தாங்க. நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்ற அந்த தலைப்பு. அது நீங்க பிள்ளை வளர்ப்பு என்ற இதுலயும் உங்களுக்கு இஷ்யூ இருந்தா நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க அதை செஞ்சு எடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிழமை நீங்க இங்க வந்து செஞ்சாலும் சரி, இல்லை செஞ்சு எடுத்துட்டு வரையிலும்டா நிச்சயம் பிரயோசனமாக இருக்கும். நாங்க இதை கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த வாரம். இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கிறண்டா நீங்க பேசலாம்.